ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. அப்போ 1 இயருக்கு முன்னாடியிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம ஜூன்லேருந்து பார்த்தோம், ஜூன் 2025லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஒரு புது பேட்ச் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் பெல் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க காலையில். ஸோ இந்த பேட்ச்சில் யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில் காமிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட பேட்ச். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் மேக்ஸுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருவேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ டவுட் வந்து கிளியர் பண்ணிடுவேன். லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸ் எப்பயும் போல தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, ஓய்வு பெறும் சிஏபிஎஃப் அசாம் ரைஃபிள்ஸ் பணியாளர்களுக்கான கௌரவ பதவி உயர்வு திட்டம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படிங்கிறது தான், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது தான் இது எல்லாமே. நமக்கு சிஏபிஎஃப், அசாம் ரைஃபிள்ஸ், ஸோ இதெல்லாம் இவங்க கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ இது அந்த டைமில் இருந்தது. அண்ட் இப்போ ஓய்வு பெற இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி உயர்வு வந்து கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான், விகேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் 2025ல் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட விவசாய மாற்றத்தை விரைவுபடுத்துறதன் மூலமாக விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் அப்படிங்கிறது. ஸோ கிருஷி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், அந்த விவசாயம் ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்போ சங்கல்ப் அப்படிங்கிறது அது இந்த சங்கல்பம் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியது. அப்போ விக்ஷித் அப்படின்னா ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு அமைப்பாக மாற்றக்கூடியது. அண்ட் விவசாயம், மீன்வளத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கிராமப்புறங்களுக்கு பரப்புறது தான் இதில் முக்கியமானது. அப்போ விவசாயமும் இருக்கும், மீன்வளமும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமீன் 2025 SSG அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்தியாவில் மிகப்பெரிய கிராமப்புற சுகாதார கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இதில் எடுக்கிறாங்க. அண்ட் ODF ப்ளஸ் விளைவுகளின் நிலைத்தன்மையை மதிப்பிடுறாங்க. ஸோ நமக்கு இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்கும், திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த ப்ளஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆக்சுவலாக ஸ்வச் பாரத் அபியானோட ஒரு முக்கிய நோக்கம் இந்த திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்வச் பாரத் அபியான் எடுத்த வரைக்கும் 2014 அக்டோபர் 2ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த ODF அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ODF ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த மிகப்பெரிய கிராமப்புற சுகாதார கணக்கெடுப்பு, இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமீன் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. அடுத்தது துருவா. ஸோ டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். ஓகேவா? துருவா அதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் பாலிசி. யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க கொண்டு வந்தது. ஸோ இது வந்து AAS. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், அட்ரஸ் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸாக இருக்கும். அதில் இது எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னா அட்ரஸ் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை சேர்ந்தது தான். ஸோ இந்த டிஜிட்டலைஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 3 டைப் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம் அண்ட் அட்ரஸ். ஸோ இதை துருவாவை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதிய கற்கால பாறை பள்ளம். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கன்னியாகுமரியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு புதிய கற்கால வகை கற்கோடாரி அப்படிங்கிறது 1863ல் ராபர்ட் ப்ரூஸ் பூட் வந்து பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் புதிய கற்கால பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு பையம்பள்ளி அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் இயர்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் புதிய கற்காலத்து பகுதியை சாராத பகுதி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு 4 ஆப்ஷனில் சேலம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா சேலம் அதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அதுவும் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்தது உல்லாஸ் திட்டத்தின் கீழ் 100% செயல்பாட்டு எழுத்தறிவு நிலை. ஸோ இந்த உல்லாஸ் அப்படிங்கிறது தெரியும், NILP, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். ஓகேவா? புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம்னு சொல்லுவோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2022ல் 2022ல் கொண்டு வந்திருப்பாங்க.
திட்ட காலம் பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 27 வரைக்கும் 5 வருஷம் இருக்கும். அப்போ இதன் கீழே கோவா மாநிலத்தில் 100% எழுத்தறிவு அப்படிங்கிறது ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இந்த திட்டத்துக்கு கீழே 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மிசோரம் தான். ஸோ இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு குறித்த பயிற்சிகள் கொடுக்கப்படும். ஸோ அதன் மூலமாக நம்ம நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தில் அவங்களோட பங்களிப்பை கொடுக்க வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். டியூரேஷன் 2022 to 2027 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கை எழுதினது யாருன்னா ஸ்ரீநாத் ராகவன். ஓகேவா, இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா அப்படிங்கிறது ஸ்ரீநாத் ராகவன் எழுதின புக்கு. அடுத்தது உலக பால் தினம் எப்போனா ஜூன் 1 ஓகேவா. ஸோ ஜூன் மந்தில் ஃபர்ஸ்ட் டே எடுத்ததும் நமக்கு உலக வேர்ல்டு மில்க் டே அப்படிங்கிறது வரும். ஸோ நேஷ்னல் மில்க் டே எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தெலுங்கானா தினம். ஸோ இந்த தெலுங்கானா தினம் June 2, 2014 வந்து வந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஆந்திராலேருந்து தெலுங்கானா அப்படிங்கிறத பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆந்திரா அப்படிங்கிறது தான் நமக்கு மொழிவாரி பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். 1953 பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து நமக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1956 வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அஃபிஷியலி அது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக 16 ஸ்டேட்ஸும் 4 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்தது செம்மொழி நாள் June 3. ஸோ இந்த June 3 தான் நமக்கு சுய உதவி குழுக்கள் அதுக்கான தினமும் June 3 தான். இது லாஸ்ட் இயரில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். செம்மொழி நாளும் June 3. அண்ட் இதில் நமக்கு சுய உதவி குழுக்கள்னு எடுத்துட்டோம்னா 1989 தர்மபுரியில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த SBI கூட இந்த லிங்கிங் அப்படிங்கிறது பண்ணது 1992 வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது G7 கண்ட்ரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது? கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK, US அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. ஸோ 1975 தான் இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட 2024 வருஷத்துக்கான சம்மிட் யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட்டாலி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. G7 கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK, US, நம்ம இந்தியா கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 263. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது 1990 சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக நிறைய கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜ்மன்னார் கமிஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்மன்னார் கமிஷன் வந்து 1969 வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் புஞ்சி கமிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு ரீசெண்டாக 2025 குரியன் ஜோசப் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குரியன் ஜோசப் கமிஷனில் 2 பேர் கூட இருப்பாங்க. ஒன்று வந்து அசோக் வர்தன், இன்னொருத்தர் வந்து நாகநாதன் ரெட்டி அப்படிங்கிறவர். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்த அந்த குழு. ஸோ அவங்க மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது பை தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அண்ட் எல்லா ஸ்டேட்டோட CM சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இந்த குரூப்பில் இருப்பாங்க. அடுத்தது நக்ஷா ப்ரோக்ராம். ஸோ நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்ட் லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் ஹேபிடேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த நக்ஷா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த லேண்டு சர்வே, நிலங்கள் எல்லாம் சர்வே எடுக்கக்கூடியது. ஸோ நகர்ப்புற மறுசீரமைப்பு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் நக்ஷா. ஸோ நக்ஷா எது ரிலேட்டடானது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த லேண்ட் சர்வே ரிலேட்டடானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நொமேடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது 17வது எடிஷன் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் நடந்திருக்கும். ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் பேட்மேன் அப்படிங்கிறவர். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்மேன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா சஞ்சய் மோங்கா அப்படிங்கிறவர் வந்து அழைக்கப்படுறாரு. ஓகேவா. ஸோ நமக்கு பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே யாரை சொல்லுவோம்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது யார்? சலீம் அலி அவர்களை வந்து சொல்லுவோம் பறவை மனிதன். ஸோ இவரையும் பேட்மேன்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சஞ்சய் மோங்கா அப்படிங்கிறவர்.
அடுத்தது அட்டல் ஓய்வூதிய திட்டம் 2015 ஜூன் 1 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பென்ஷன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏஜில் ஜாயின் பண்ணி 40 ஏஜ் வரைக்கும் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 20 இயர்ஸ் வரை இதில் நிதி பங்களிப்பு காலம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த 20 வருஷத்தில் அவங்க சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே அதில் பென்ஷன் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அடுத்தது உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட முதல் 30 தொழில்நுட்ப நிறுவனங்களில் ரிலையன்ஸ் வந்து 23rd பிளேஸில் இருந்திருக்கும். ஸோ இது 2025 ஜூனில் உள்ள டேட்டா. ஸோ இது ஜஸ்ட் நமக்கு அப்டேட்டட் டேட்டா கிடையாது. அப்போ மைக்ரோசாஃப்ட் யூஎஸில் இவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. அடுத்தது என்ஐஎல்பி வயது வந்தோர் கல்வி மற்றும் எழுத்தறிவு நிலவும் சவால்களை கையாண்டதில் யார் யார் முன்னணியில் இருக்காங்கன்னா தமிழ்நாடு, திரிபுரா, டெல்லி. ஸோ 3 ஸ்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங்கில் இருந்தோம். ஸோ அடுத்த நித்தி ஆயோக் எஸ்டிஜி ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2023-24 கேரளா ஃபஸ்ட்டு பிளேஸு, உத்தரகாண்ட் செகண்ட் பிளேஸு, தமிழ்நாடு 3rd பிளேஸு. ஸோ இதில் கேரளாவும் உத்தரகாண்டும் 79 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு 78.8 அப்படிங்கிற மார்க் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்டிஜி ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா 2025 99வது ரேங்கிங் அப்படிங்கிறது வாங்கியிருந்தோம். ஸோ அந்த 99வது ரேங்கிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் 100க்குள்ளே இந்தியா வாங்கின ரேங்கிங் அப்படிங்கிறது 2025 99வது ரேங்கிங். அப்போது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு 78 இருந்திருக்கும், இந்தியா வந்து 71 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு 7 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இருந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ எஸ்டிஜி பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. 7 பாயிண்ட். ஸோ எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 2015 கொண்டு வந்திருப்பாங்க, 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டார்கெட்டட் இயர் 2030. ஸோ டோட்டலாக 17 கோல்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோல் அப்படிங்கிறது நோ ஹங்கர், நோ பாவர்ட்டி. செகண்ட் வந்து 0 ஹங்கர். ஓகேவா? ஸோ 2 மினிட்ஸில் மேகி ரெடி ஆயிரும் இல்லையா? அப்போது 2 அப்படின்னா 0 ஹங்கர் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ அது அந்த பாவர்ட்டியும் ஹங்கரும் நிறைய டைம் குழப்பம். ஸோ அதை குழப்பாமல் இருக்கிறதுக்கு 2 மினிட்ஸில் மேகி ரெடி ஆயிடுச்சுன்னா பசி போயிடும். அப்போது 0 ஹங்கர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. ஸோ தமிழறிஞர் தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு செக்கு குழந்தை இலக்கியத்தில் பகுப்பாய்வு செஞ்சு ஆய்வு பண்ணதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள். ஸோ இது நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, இந்த டாபிக் பார்க்குறப்பவே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக 1958 கொண்டு வந்த இந்த மெட்ராஸ் பஞ்சாயத்து அப்படிங்கிறத ரிஃபார்ம் பண்ணி 1994 கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நமக்கு 73rd அமெண்ட்மெண்ட்டில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கூடிய விரைவில் பழைய சட்டத்தை எடுத்துட்டு புது சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கொண்டு வந்திருப்பாங்க. இது இம்ப்ளிமெண்ட் ஆனது ஏப்ரல் 22 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1998 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஊராட்சிகள் சட்டம் 1994 செக்ஷன் 32A. ஓகேவா? செக்ஷன் 32A தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இவங்க என்னன்னா அந்த மீட்டிங்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல் எல்லாம் இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. சரியா? ஃபஸ்ட்டாக நமக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுத்தது நம்ம தமிழ்நாடு தான் கொடுத்துருப்பாங்க. 32A செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஜென் சம்மிட். ஸோ இது டெல்லியில் நடந்திருக்கும். இந்த பாரத் ஜென் மல்டி மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஓகேவா, LLMன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இது. அண்ட் இதை நடத்தினது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரும். அடுத்தது கீர் பவானி ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் கண்டக்ட் பண்ணுவாங்க.
அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் IATA அப்படிங்கிறது. ஸோ இதோட 81st ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அண்ட் இது ஒரு வேர்ல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட், ஓகேவா, உலக அளவில் நடக்கக்கூடியது. இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டாக நமக்கு 1945 கியூபாவில் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, 1945 கியூபா. அடுத்தது இந்தியாவோட லார்ஜஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் அப்படிங்கிறது பானிபட், ஹரியானாவில் இருக்குது. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் பெரிய க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். அடுத்தது மிஸ் வேர்ல்டு 2025 ஒப்பல் சுச்சாதா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தாய்லாந்தை சேர்ந்தவங்க. லாவெண்டர் ஃபெஸ்டிவல், ஸோ இதுவும் ஜம்மு காஷ்மீர் தான். ஆல்ரெடி கீர் பவானி அப்படிங்கிறது பார்த்தோம், கீரும் ஜம்மு காஷ்மீர் தான், லாவெண்டரும் ஜம்மு காஷ்மீர் தான். ஸோ இதோட 3rd எடிஷன் வந்து நடந்திருக்கும். அடுத்தது அங்கூர். ஸோ அங்கூர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அட்டல் நெட்வொர்க் ஆஃப் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம், ஓகேவா, அட்டல் நெட்வொர்க் ஆஃப் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம். ஸோ ஒடிசா புவனேஸ்வரில் வந்து நடக்குது, ஓகே, நடந்திருக்கும். இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் நம்ம நகரமயமாதல் அப்படிங்கிறது 40% அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதோட டார்கெட். 36க்குள்ளே கொண்டு வரணும்னு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ 60% பை 2047, 2047 60% அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது டார்கெட்டு. அர்பனைசேஷன் ஆக்குறது தான் மெயின் நோக்கம். அட்டல் நெட்வொர்க் ஆஃப் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும், அங்கூர் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெர்கோசூர் கூட்டணி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே, பராகுவே, பொலிவியா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க நமக்கு. இந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே, பராகுவே, பொலிவியா. ஸோ 1991 ட்ரீட்டி ஆஃப் அன்சியோன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி வந்து போட்டிருப்பாங்க இந்த மெர்கோசூர் கூட்டணி கூட. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா உருகுவே, மாண்டிவிடியோ அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருக்குது. அடுத்தது 16th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 2023 December 31 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனும் 2 years முன்னாடியே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட ஆப்ரேஷன் பீரியட் வந்து 2026 April 1 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஹெட் வந்து அரவிந்த் பணக்காரியா. 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% டேக்ஸ் ஷேர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டுமே இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. அவங்களும் 41% தான் ஸ்டேட்டுக்கு ஷேர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1% இதுக்கு முன்னாடி 42% கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அந்த 1% கம்மியாச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாறியாச்சு, அதனால அந்த 1% அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்னு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 101வது WTO மெம்பர் டு ஃபார்மலி அக்செப்ட் அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரிஸ் சப்சிடிஸ். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மெம்பர் ஒருத்தங்க இந்த ஃபிஷரிஸ் மானியம், மீன் வளங்கள் ரிலேட்டடான மானியங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க 101வது நாடு. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகராகுவே. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1 Jan 1995 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்குது. அடுத்தது ஜப்பானில் IIT. ஸோ யார் நிறுவுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக IIT பாம்பே, ஓகேவா. ஸோ IIT பாம்பே தான் ஜப்பானில் IITயை வந்து நிறுவுறாங்க. நம்ம IIT மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக இந்தியாவை தாண்டி வெளியே நிறுவப்பட்ட IIT வளாகம் மெட்ராஸ் சார்பில் வந்து ஜான்சியாபாத்தில் வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டான்சானியா, அப்புறம் கேண்டி, ஓகேவா. ஸோ இந்த கண்டி, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கண்டி, அண்ட் அப்போ ஜான்சிபாரால் ஃபஸ்ட்டு, அடுத்தது தன்சானியா, அப்புறம் கண்டி. ஸோ IIT டெல்லியை பொறுத்த வரைக்கும் அபுதாபியில் வந்து நிறுவியிருக்காங்க. சரியா, அப்போ IIT பாம்பே எங்கன்னா ஜப்பானில். அடுத்தது டெஸ்டட் த ரிமார்க்கபிள் பவர் டு ரிசால்வ் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இது எழுதினது யாருன்னா பேட் கமின்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் எழுதியிருப்பார். அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம் June 5. அண்ட் தீம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கானது 2025க்கானது பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ கேட்கலாம், நமக்கு எப்போவுமே கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தீம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் கேட்பாங்க. அப்போது இதுக்கு வந்து பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் 2025க்கான தீமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நீ வரப்போகுது இல்லையா சீக்கிரமாக அடுத்த சுற்றுச்சூழல் தினம், ஸோ அதில் வந்து என்னென்னு பார்க்கலாம். அப்போ இது வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2025 ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா RCB கூட்ட நெரிசல், தனிநபர் விசாரணை ஆணையம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜான் மைக்கேல் டி குன்கா அவர் தலைமையில். ஸோ இவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ்
ஹைகோர்ட்டு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகேவா? ஸோ ஜான் மைக்கேல் டி குன்கா எதுக்காக போடப்பட்ட கமிஷன் அப்படின்னா ஆர்சிபி கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது ரிலேட்டடாக. அடுத்தது உலகின் உயரமான பாலம் ஷெனாப் பாலம். நாட்டின் முதலாவது கம்பி வட ரயில் பாலம் எங்கன்னா அஞ்சி பாலம் அப்படிங்கிறது. ஓகேவா? அஞ்சி பாலம் இந்தியாவில் முதலாவது கம்பி வட ரயில் பாலம். அடுத்தது தமிழ்நாட்டில் முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயம் தனுஷ்கோடி மன்னார் வளைகுடா. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராக நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருப்போம். ஸோ மறக்காதையாக இருக்கும். அடுத்தது மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டம் 23 டிசம்பர் 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் 25 மார்ச் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது வந்து பசுமை பரப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இந்த ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் வந்து எங்கே உள்ள மாடல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த அமேசான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீஜியனில் அதோட வனப்பரப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த க்ரீன் வால் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கும் இந்த ஆரவல்லி பசுமை சுவர் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஷிப். ஸோ அதோட பேர் என்னென்னா எம்எஸ்சி ஐரினா அப்படிங்கிறது. எம்எஸ்சி ஐரினா இதுதான் உலகத்திலேயே பெரிய கண்டெய்னர் ஷிப். ஸோ அடுத்தது க்ளீன் பிளான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ஃபார் கிரேப்ஸ் ஆரஞ்சஸ் பொமிக்ரானட் இருக்கும் இல்லையா? இது மகாராஷ்டிராவில். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த க்ளீன் பிளான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். எதுக்காக அப்படின்னா டிசீஸ் ஃப்ரீ அண்ட் ஹை குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் ஃபார் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இந்த நோய் இல்லாமல் ஹை குவாலிட்டியில் இந்த கிரேப்பு ஆரஞ்சு பொமிக்ரானட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளைய வைக்கிறது மகாராஷ்டிராவில் க்ளீன் பிளான் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்திருப்பாங்க. மெட்டல் பேஸ்டு நானோசைம் டு ட்ரீட் பல்மனரி த்ரோமோ எம்போலியம் அப்படிங்கிறது பிடிஇன்னு சொல்லுவாங்க. பல்மனரி த்ரோம்போ எம்போலிசம். ஸோ இதை டெவலப் பண்ணது ஐஐசி பெங்களூர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த பிளட் கிளாட்டிங் வருது இல்லையா? ஸோ பிளட் கிளாட்டிங்னால அந்த பிடிஇனால் பிளட் கிளாட்டிங் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த இது வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க மெட்டல் பேஸ்டு நானோசைம் அப்படிங்கிறது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் தி செமி அரைட் ட்ராபிக்ஸ் ICRISATன்னு சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. 1970 இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சி கேர்ஸ் விஷன் 2.0 போர்ட்டல். ஸோ இதை லான்ச் பண்ணது கோல் மினிஸ்ட்ரி. ஸோ நிலக்கரி அமைச்சகம் இருக்கு இல்லையா? அதுதான். அண்ட் என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எஃபிஷியன்சி இன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் பென்ஷன் டிஸ்பர்ஸ்மெண்ட். ஸோ அவங்களுக்கான அந்த ஓய்வூதியம் திட்டம் ரிலேட்டடானது சி கேர்ஸ் வெர்ஷன் 2.0. அண்ட் வித் SBI கூட பண்ணியிருக்காங்க ஃபார் கோல் செக்டார் ஒர்க்கர்ஸ். ஸோ நிலக்கரி அதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கானது. அடுத்தது ஐஸ் பிரேக்கர் மிசைல் அப்படிங்கிறது நமக்கு இஸ்ரேலோட ஒரு மிசைல் தான் இது. அடுத்தது மேனார் அண்ட் கிச்சன் வெட்லாண்ட்ஸ். ஸோ 2 ராம்சார் சைட்ஸ் ராஜஸ்தானில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து 2025 91 இருந்திருக்கும். இப்போ நமக்கு 98 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? 98 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ வெட்லாண்டில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா February 2, 1971 ஈரானில் கொண்டு வரப்பட்ட அந்த கன்வென்ஷன். ஸோ ராம்சார் கன்வென்ஷனில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம இந்தியா இதில் எப்போ இது பண்ணாங்கன்னா February 1, 1982 சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் இன் ஏஷியா வேர்ல்டில் வந்து ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போல்லாம் சொல்லவே வேணாம், நிறைய இருக்குது. 98. வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான். ஃபஸ்ட்டு வந்து UK 175 ராம்சார் சைட் இருக்கும். செகண்ட் வந்து மெக்சிகோ 142. மேனார் வெட்லாண்ட் அப்படிங்கிறது ஒரு பேர்டு வில்லேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ராம்சார் சைட் இந்தியாவில் எதுனா கியோலடியோ நேஷ்னல் பார்க்கும் சிலிகா லேக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடியது. அண்ட் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் வந்து சுந்தர்பன். ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா வெட்லாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கும். தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் அதிகமான ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் இருக்குது. 5 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமன் நேவி ஆஃபீஸர் டு பிகம் பிரசிடென்ட்ஸ் ஐட் டி கேம்ப் யாருன்னா யாஷஸ்வி சொலாங்கி அப்படிங்கிறவங்க. அடுத்தது இந்தியா வின்ஸ் பிரசிடென்சி ஆஃப் IAAS ஃபார் 2025 to 28. ஸோ இது யார் அப்படின்னா
இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்சஸ். ஸோ இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த பிரசிடென்சி ஆஃப் IAAS அப்படிங்கிறது 2025லேருந்து 28 வரைக்கும் இவங்க அதை வந்து பார்த்துப்பாங்க, அந்த தலைமை பொறுப்பு மாதிரி. அடுத்தது யசோதா AI. ஸோ இது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஸோ அவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் பார்த்தோன்னா 1990ல் வந்திருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1992 Jan 31 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏஐயோட நேம் யசோதா. யார் சார்பில் பண்ணப்பட்டது? நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஸோ யசோதா பெண் பெயர் இல்லையா, அதனால பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சில புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அம்பேத்கர் எ லைஃப் அப்படிங்கிறது சசி தரூர். கம் லெட்ஸ் ரன் அப்படிங்கிறது மா சுப்பிரமணியன். விக்டரி சிட்டி சல்மான் ருஷ்டி. அடுத்தது த்ரூ த புரோக்கன் கிளாஸ் அப்படிங்கிறது TN சேஷன். ஓகேவா, ஜஸ்ட் இந்த புக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிரதமர் வீட்டில் மரக்கன்று அப்படிங்கிறது சிந்தூரில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தாயின் பேரில் ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இனிஷியேட்டிவ். ஸோ இது நிறைய பிளேசஸில் இந்தியாவில் வந்து அந்த நிறைய மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முன் நடவடிக்கை. பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழுவோட தலைவராக மகேந்திர தேவ் அப்படிங்கிறவரை லாஸ்ட் இயர் நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது நார்வே செஸ்ஸில் ஆடவர் இதில் சாம்பியன் வின் பண்ணது மேக்னஸ் கால்சன். அண்ட் மகளிர் வந்து அன்னா முஷிசிக். ஓகேவா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாமில் மகளிர் பிரிவில் கோகோ கப் USA சேர்ந்தவங்க வின் பண்ணியிருப்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 டேட்டா படி இந்தியா 10வது பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ 4th பிளேஸ் வந்து டென்மார்க்குக்கு கொடுத்துருப்பாங்க. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே எப்போ அப்படின்னா ஜூன் 7 வேர்ல்டு ஓஷன் டே அப்படிங்கிறது ஜூன் 8. அடுத்து இந்தியாவோட முதல் ஆழ்கடல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகம், சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எங்கன்னா விழிஞ்சம். ஓகேவா, முதல் ஆழ்கடல் டீப் சி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் விழிஞ்சம், திருவனந்தபுரம். இராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருப்பார் லாஸ்ட் இதில். ஸோ அடுத்து உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் MSC ஐரின் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட நீளம் வந்து 399 மீட்டர், அகலம் வந்து 61.3 மீட்டர். 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கன்னா மதுரையில் உடம்பட்டி கிராமம் அப்படிங்கிற பிளேஸு. ஸோ இது பிற்கால பாண்டியர்களுக்கான காலத்தை சேர்ந்தது. அடுத்தது 12வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றத்தை நடத்தும் நாடு எதுனா இந்தியா தான். ஓகேவா, பிரிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அமீபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் உடலின் எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா மூளையை பாதிக்கக்கூடியது. இது லாஸ்ட் இயரில் ரொம்ப இதாக இருந்திருக்கும், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிறது மூளையை பாதிக்கக்கூடியது. டைனமிக் ரூட் பிளானிங் DRUMனு சொல்லுவோம். நகர்ப்புற பசுமை இயக்கத்துக்கான ஒரு பயன்பாடு. ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா IIT காரக்பூர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உமீத் போர்ட்டல், வக்ஃபு சொத்து நிர்வகிப்பு தான் இந்த உமீத் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு உமாங் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், உமாங் ஆப். ஸோ அதில் வந்து மத்திய மாநில அரசோட எல்லா சேவைகளையும் ஒரே ஒருங்கிணைந்த தளத்தில் பெறுறதுக்கான ஒரு ஆப் தான் உமாங் அப்படிங்கிறது. 2025 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து உமீத் போர்ட்டல் வந்து வக்ஃபு சொத்து ரிலேட்டடானது. மாத்ருபூமி இலக்கிய விருது 2024க்கானது சாரா ஜோசப் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தேசிய மின்னாளுமை விருது 2025, இது ஒரு கோல்டு அவார்டு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ரோஹிணி பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பீப்புள் ஸ்டோரி இஸ் மை ஆட்டோட புக் அப்படின்னா பண்டாரு தத்தாத்ரேயா அப்படிங்கிற ஒரு கூட புக்கு, பண்டாரு தத்தாத்ரேயா. அடுத்தது தமிழ் AI திட்டம். ஸோ தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு பணிகளை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சென்னை IIT ஆராய்ச்சி பூங்காவில் செயல்படக்கூடிய டெஃபோடெக் பிரைவேட் லிமிடெட், இவங்க வந்து IIT ஆராய்ச்சி பூங்கா அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. தமிழ் AI திட்டம். அடுத்தது உலக வங்கி பங்களிப்பு தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம் 1980 கொண்டு வந்திருப்பாங்க. 6 monthsலேருந்து 36 months வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அண்ட் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2017 ரீவாம்ப் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ரூரல் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஷேரிங் பார்த்தீங்கன்னா 70:30 அப்படிங்கிறது பண்ணுவாங்க. தோழி விடுதிகள் திட்டம் 2023 ஜூலை. அண்ட் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், வேர்ல்டு பேங்க் ஃபண்டில் இயங்கக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம்.
குற்றவாளிகளின் கருவிழிகளை ஸ்கேன் செய்து சேமிக்கும் பணி முதல் முறையாக டெல்லி அண்ட் ராஜஸ்தான் போலீஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட மொத்த கருவுறுதல் விகிதம் 1.9 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு யூஎனோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. புதிய தலைமையக ஏவுகணை காண்டீவா அதோட பேர். இந்திய விமானப்படையும் டிஆர்டிஓவும் சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க. ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் தோனியோட இது வந்து இடம்பெற்றிருக்கும். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளே விளையாட்டுக்கான சர்வதேச தினம் ஜூன் 11. ஸோ லாஸ்ட் இயருக்கான தீம் சூஸ் பிளே எவ்ரிடே. இந்தியாஸ் லியோபர்ட் கேபிட்டல் எது அப்படின்னா பெங்களூர் ஓகேவா. ஸ்னோ லியோபர்டு அப்படிங்கிறது நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் லடாக்கில் இருக்கும். இது வெறும் லியோபர்டு பெங்களூரு. ஸ்னோ லியோபர்ட் டே வந்து அக்டோபர் 23 அண்ட் லியோபர்ட் டே இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம். எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஷாஹித் ட்ரோன்ஸ். ஸோ ஈரானில் வந்து ஈரானோட தான் இந்த ஷாஹித் ட்ரோன் அப்படிங்கிறது. கான்குவெஸ்ட் 2025 வந்து மங்கோலியாவோடது. ஸோ இது மல்டிநேஷ்னல் மிலிட்ரி எக்ஸசைஸ். அடுத்தது நேஷ்னல் விதான் அப்ளிகேஷன். ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு திங்கிங் டேட்டா கம்ப்யூட்டர் சேட்டலைட் அதோட பேர் என்ன அப்படின்னா ஸோ டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஓகேவா. டேக் மீ டு ஸ்பேஸு ஹைதராபாத்தில் இருக்குது. அண்ட் ஏஐ பவர்டு ஆர்பிட்டர் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஆனது. அண்ட் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் ஜூன் 12. லாஸ்ட் இயருக்கான தீம் ப்ரோக்ரஸ் இன் கிளியர் பட் தேர் இஸ் மோர் டு டூ, லெட்ஸ் ஸ்பீட் அப் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்த உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு. ஸோ 2025க்கான டேட்டா படி இந்தியா 131வது பிளேஸில் இருக்கும். டோட்டலாக 148 கண்ட்ரீஸில் எடுத்ததில். அண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இதை எடுத்திருப்பாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 1971 ஜான் 24 லான்ச் பண்ணியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64.4%. லாஸ்ட் இயர் 129வது பிளேஸில் இருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறமா 2 பிளேஸ் வந்து பின்னாடி போயிட்டோம். அண்ட் இதை எது பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா பாலினத்தவருக்கான பொருளாதார பங்கேற்பு வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சுகாதாரம், உயிர் வாழ்தல், அரசியல் அதிகாரம் அளித்தல், இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்போது அந்த எக்கனாமிக் வருது, எஜுகேஷன் வருது, ஹெல்த் வருது, பாலிட்டிக்ஸ் வருது. அடுத்தது தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், இதை பேஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. 45.9% இருக்குது. லாஸ்ட் இடம் பாகிஸ்தான், ஃபஸ்ட்டு இடம் ஐஸ்லாந்து. அடுத்தது க்ராபிக் இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து ஃபசல் பீமா யோஜனாக்கு கீழே வரக்கூடியது. 2016 ஃபசல் பீமா யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க February மந்த்து. ஸோ க்ராபிக் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ரூரல் டைம் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஆஃப் கிராப்ஸ் ஓகேவா. ஃபுல் ஃபார்ம் இது தான், கலெக்ஷன் ஆஃப் ரியல் டைம் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஆஃப் கிராப்ஸ். ஸோ இது ஏஐ யூஸ் பண்ணி கிராப் ஹெல்த் மானிட்டரை வந்து கிராப் ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த க்ராபிக் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இந்தியாவோட ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஈகோ பார்க் வந்து டெல்லியில் அமைச்சிருப்பாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் INS குல்தார் மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருப்பாங்க, அண்டர் வாட்டர் மியூசியம். அடுத்தது பல்டாப்ஸ் 25 நாட்டோ ஆனுவல் மிலிட்ரி எக்ஸசைஸ். பால்டாப்ஸ் அப்படிங்கிறது லட்வியாவில் நடந்திருக்கும். காஷ்மீர் இன்சர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு புக்கு, இதை எழுதினது கர்னல் யோகிந்தர் காந்தாரி ஓகேவா. யோகிந்தர் காந்தாரி, காஷ்மீர் இன்சர்ஜென்சி. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையில் மாற்றம் ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால். அதுக்கு ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜான GM அக்பர் அலி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கும். துப்பாக்கி சுடுதலில் உலகக்கோப்பை வின் பண்ணது ஸ்ருச்சி சிங் ஓகேவா, கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. உலகம் முழுவதும் 2025 பள்ளி செல்லா குழந்தைகளோட எண்ணிக்கை 27.2 crore இருந்திருக்கும். ஸோ யுனெஸ்கோ உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் SDG 2030க்கு கீழே கோல் 4 தான் நமக்கு தரமான கல்வி. 3 பார்த்தோம் அப்படின்னா குட் ஹெல்த் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் 2030க்குள்ளே ஆரம்ப கல்வி அளவில் 2% கீழே இது பண்ணணும். அண்ட் இடைநிலை கல்வி அளவில் 5% இது பண்ணணும். அந்த பள்ளி செல்லா குழந்தைகளோட எண்ணிக்கையை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு. மேல் இடைநிலை கல்வி அளவில் 16%, பள்ளி செல்லாத குழந்தை எண்ணிக்கைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எழுத்தறிவு திட்ட தேர்வில் தமிழகம் 100% தேர்ச்சி பெற்றிருக்கும். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022 to 27 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்தது இஸ்ரோ சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 வந்து போயிருப்பார். மொத்தம் 4 பேர் போயிருப்பாங்க. அண்ட் நம்ம இந்தியா சார்பில் போனது சுபான்ஷு சுக்லா. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஜென்டிக் AI சிஸ்டம் டெவலப்டு பை க்ருட்ரியம் ஸ்டார்ட் அப். அதோட பேர் என்னென்னா க்ருதி அப்படிங்கிறது, GenAI.
and act independently to manage complex tasks, make decisions and solve problem for users and organizations. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து இது நமக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது பாசெக்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இது இந்தியன் நேவியும் யூகேவும் சேர்ந்து பண்ணக்கூடியது. பாசெக்ஸ் இல்லை பாசேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்தியா 5000 years of history on the subcontinent அப்படிங்கிற புக்கு எழுதினது ஆட்ரே ட்ரஷ்கி. ஓகேவா, இந்தியா 5000 years, ஆட்ரே ட்ரஷ்கி. ஸோ ட்ரெஷர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5000 years ஓல்டு இந்த இது இல்லையா, ட்ரெஷர் மாதிரிப்பட்டது. ஸோ ட்ரஷ்கி. மோடிஸ் நிதி சாஸ்திரா, த வேர்ல்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆயிஸ்டர் வேர்ல்ட்ஸ் ஹிஸ் ஆயிஸ்டர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு புக்கு தான். இது எழுதினது அடிஷ் அகர்வாலே. ஓகேவா, அடிஷ் அகர்வாலே. ஸோ இவர் மோடிஸ் நிதி சாஸ்திரா அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. அடுத்து ஆப்ரேஷன் ரைசிங் லயன் இஸ்ரேல் கண்டக்ட் பண்ணது. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஈரான் கண்டக்ட் பண்ணது. ரைசிங் லயன் இஸ்ரேல், ட்ரூ ப்ராமிஸ் ஈரான். வேலையில் பாதுகாப்பு ஆரோக்கியத்துக்கான உலக தினம் ஏப்ரல் 28. சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது மோடிக்கு கொடுத்துருப்பாங்க, கிராண்ட் மோடிஜிக்கு. ஸோ கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்கோரியாஸ் 3. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 இன்டர்நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது வாங்கிட்டார். ஸ்வீடனோடது 31வது, நார்வேயோடது 32வது. அடுத்தது விஞ்ஞானி நெல்லை சுமுத்து. ஸோ தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவரால் பாராட்டப்பட்டவர். இவரோட புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு 3 பாட்டு. ஸோ இது எல்லாமே இவரோட புக்ஸ் தான். நம்ம ஸ்கூல் புக்லேயும் இவரை பற்றி இருக்கும், அந்த விஞ்ஞானி நெல்லை சுமுத்து அவர்களை பற்றி. அடுத்தது ஜல் கங்கா சன்வர்தன் அபியான் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன் இன் 2025 மார்ச் 30 லான்ச் பண்ணியிருப்பாங்க மத்திய பிரதேஷில், ஜல் கங்கா. அடுத்தது கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது மங்கோலியா கண்டக்ட் பண்ண 22nd எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ். அண்ட் வேர்ல்டு பிளட் டோனர் டே ஜூன் 14. ஸோ லாஸ்ட் இயருக்கான தீம் கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ். குளோபல் வின் டே ஜூன் 15. ஸோ இதே ஜூன் 15 தான் முதியோர்கள் கொடுஞ்செயல்களுக்கு எதிர்ப்பு தினம். ஓகேவா, முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல்களுக்கான எதிர்ப்பு தினம் ஜூன் 15. அண்ட் டே ஆஃப் கம்யூனிட்டி ஆக்ஷன் அப்படிங்கிறது 2025க்கான தீமு குளோபல் விண்டு டேயோடது கம்யூனிட்டி ஆக்ஷன். அடுத்தது தல்லிக்கு வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆந்திராவில் கொண்டு வந்திருப்பாங்க, சல்யூட்டேஷன் டு த மதர். ஸோ இது வந்து 15,000 வந்து பெர் இயர் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். தாலிக்கு வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. அடுத்த G7 மாநாடு கனடாவில் நடந்திருக்கும். 14வது தலாய் லாமா பிறந்த தினம், கருணை தினம் அமெரிக்காவில் இது பண்ணுறாங்க. அண்ட் வாகனங்களுக்கான இந்தியாவோட முதல் சரக்கு ரயில் திட்டம் ஹரியானா குருகிராமில் கொண்டு வந்திருப்பாங்க. பொம்மைகள் தர கட்டுப்பாட்டு உத்தரவு. ஸோ இது வந்து 2019, அதோட அந்த குவாலிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தொழிற்சாலை மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு துறையால் கொண்டு வரப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது 2021 ஜனவரி 1. பவர் லிஃப்டிங் தமிழ்நாட்டோட முதல் பெண் நடுவர் யாருன்னா ஆர்த்தி அருண். ஓகேவா. வேலி ஃபீவர் இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது ஜூலை 1, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. குளோபல் யோகா கனெக்ட் 2025 சம்மிட் டெல்லியில் நடந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது லாஸ்ட் இயருக்கான தீமு. அடுத்தது பிரிக்ஸ் வந்து செப்டம்பர் 2006 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் 2010 சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டலாக 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அதில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் பார்ட்னர் கண்ட்ரி அப்படிங்கிறது கிரியேட்டட் 16th பிரிக்ஸ் சம்மிட் அப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 16th பிரிக்ஸ் சம்மிட் வந்து கசான் ரஷ்யாவில் நடந்திருக்கும். அண்ட் 10th பார்ட்னர்ஸ் கண்ட்ரி யார் அப்படின்னா வியட்நாம், பார்ட்னர் கண்ட்ரி. ஸோ 10th ஜாயின் பண்ண கண்ட்ரி யாருன்னா மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணது இந்தோனேஷியா. அடுத்தது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர் 2026, வேர்ல்டு டே டு கம்பேட் த சர்டிஃபிகேஷன் அண்ட் டிராஃப்ட் 2025, அது வந்து ஜூன் 17. பாலைவனமாக்கல் அந்த தினம் 2017. அடுத்த புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த சான்று திருப்பூரில் கிடச்சிருக்கோம். சேவூர் அடிப்பெருமாள் கோவிலில் கல்லாயுதங்கள் உற்பத்தி தொழிற்சாலையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தேசிய வாசிப்பு தினம் ஜூன் 19, 2017 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தகவல் மற்றும் நூலக வலையமைப்பு மையம் இது எங்கே இருக்குன்னா குஜராத் காந்தி நகரில் இருக்குது. அடுத்தது வருடாந்திர சுங்கசாவடி பாஸ் திட்டம் ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு 3,000 rupees அப்படிங்கிறது இதில் பே பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 200 தடவை அந்த டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி போகலாம். ஸோ இது வந்து சரக்கு வாகனம் அல்லாத பிற வாகனங்களுக்கு வந்து இதாகும். ஓகேவா, செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில கல்விக் கொள்கை உருவாக்குறதுக்கு குழு முருகேசன் அவர்கள் தலைமையில் 2022 போட்டிருப்பாங்க. August 8, 2025 நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக இந்த கமிட்டியில் 14 மெம்பர்ஸ், 13 இல்லை, முருகேசன் அவர்களையும் சேர்த்து 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள், ஸோ யூபி ஃபர்ஸ்ட் பிளேஸ், மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், ஸோ இங்கே எல்லாமே 47% இருக்கிறாங்க. அப்போ பிறக்கும்போது ஒரு குழந்தை வந்து 2 கிலோக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பள்ளிக்கல்வியில் சிறந்து விளங்குவது 2023-24க்கானதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சண்டிகர், செகண்ட் பஞ்சாப், தேர்ட் டெல்லி, ஃபோர்த்து குஜராத். தமிழ்நாடு வந்து 16வது பிளேஸில் இருப்பாங்க. ஓகேவா? பள்ளிக்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியது மத்திய கல்வி அமைச்சகம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க 2017-18 ரொம்ப கம்மியானது பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மேகாலயாவோடது. அண்ட் விகாஸ் என்ஜின் ககன்யான் ராக்கெட்டில் பொறுத்துற ஒரு என்ஜினோட நேம் தான் விகாஷ். பால சாகித்ய புரஸ்கார் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புக்குக்காக கொடுத்துருப்பாங்க. இதில் அவர் வந்து என்விரான்மெண்டல் சேஃப்டி பற்றி பேசியிருப்பார். 35 வயதுக்கு உட்பட்டோருக்குள்ள யுவ புரஸ்கார் விருதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகர் மதுரையை சேர்ந்தவங்களுக்கு கூத்தொன்று கூடிட்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருக்கு பால சாகித்ய புரஸ்கார், இவங்களுக்கு யுவ புரஸ்கார். அடுத்தது ஸ்மைல், சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ இது சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. 2021-22 25-26 வரைக்கும் இதோட டியூரேஷன். அண்ட் இது எதுக்கானது அப்படின்னா வல்னரபிள் கம்யூனிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம். அடுத்தது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஹேவிங் 2025. யூஎஸும் ரஷ்யாவும் தான் டாப் பொசிஷனில் இருப்பாங்க. சிப்ரியோட ரிப்போர்ட். இந்தியாஸ் லார்ஜ் கதிசக்தி மல்டி மாடல் கார்கோ டெர்மினல் ஹரியானாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லோட் அப் டு 4 lakh ஆட்டோமொபைல் ஆனுவலி, இந்தியாஸ் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆட்டோமொபைல் ரயில் ஹப்ஸ் அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. டைகர் கிளா 2025 ஃபஸ்ட்டு இந்தியா யூஎஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் யூபியில் நடந்திருக்கும். டைகர் கிளா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில் நடந்தது. சிறப்பு படை பயிற்சி. சஹாவ் போர்ட்டல் டிஜிட்டல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஓஷன் டேட்டா ஆக்சஸ். அடுத்தது பார்த்தோன்னா குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் கோப்பன்ஹேகன் டென்மார்க்கோட கேபிட்டல் இருப்பாங்க. இங்கே தான் வந்து வாழ தகுந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து வியன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரியா இந்தியன் இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டே போனால் ஜூன் 18 பிரதீபா சேது. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து நமக்கு இன்னைக்கு கூட திட்ட மேகசின் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரதீபா சேது வந்து சொல்லியிருப்போம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு கிளியர் பண்ணாதவங்களுக்கு இந்த போர்ட்டலில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் அப்படிங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஐ மீன் ப்ரைவேட் ஜாப்ஸ் இல்லை வேறு மாதிரி ஜாப்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அதுதான் பார்ட் 14 315 to 324 யூபிஎஸ்சியை பற்றி பேசக்கூடியது. 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி சென்னையில் நடந்திருக்கும். உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகம் லண்டன் குவாக்கரலி சைமன்ஸ் நிறுவனம். மசாசூட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அமெரிக்கா ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அமெரிக்காலேயே 192 யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிரிட்டனில் 90, சைனாவில் 72. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி டெல்லி 123 பிளேஸு. அடுத்தது ஐஐடி சென்னை வந்து 180வது பிளேஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஸ்டெல்த் ரகம் சேர்ந்தது. ஸோ இது வந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. நம்ம இதில் இந்தியா புதுசாக ஜாயின் பண்ணியிருப்போம். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி சென்னை அண்ட் மதுரையில் வந்து நடந்திருக்கும். நவம்பர் 28 to December 10. புரட்சிகர எய்ட்ஸ் தடுப்பூசிக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அதோட நேம் என்னென்னா லெனாசபாவிர். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை போடுவாங்க லெனாசபாவிர். வேர்ல்டு சிக்கிள் செல் டே ஜூன் 19 நுழைவுத் தேர்வு பயிற்சி மையம் குறித்து ஆராய்வு பண்ண 9 பேர் குழு. ஸோ இது வந்து வினித் ஜோஷி தலைமையில் போட்டிருப்பாங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 11வது வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். ஈரான் மற்றும் இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை. அதோட பேர் என்னன்னா ஆப்ரேஷன் சிந்து. ஈரான் இஸ்ரேலில். கருணை கொலைக்கு ஒப்புதல் பிரிட்டன். பாலின பட்ஜெட் அறிவு மையம் இந்தியா முழுவதும் பாலின உணர்வு திட்டமிடலை ஆதரிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெண்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது 2005 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது.
அண்ட் இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் பேருந்து லடாக் லேல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025ல் இந்தியா 71வது பிளேஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து சுற்றுச்சூழல் பார்த்தோம் 10th பிளேஸு. இது வந்து எனர்ஜி டிரான்சிஷனில் 71வது பிளேஸு. ஃபஸ்ட் பிளேஸில் ஸ்வீடன். வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் இது எழுதினது தங்கம் தென்னரசு அவர்கள். பாரிஸ் டைமண்ட் லீக் தடகளம் ஈட்டி எறிதல் நீரஜ் சோப்ரா சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பார். பாஷினி அப்படிங்கிறது ஏஐ பவர்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பிளாட்ஃபார்ம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடிக்கு கீழே வரக்கூடியது. பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா, ஓகேவா, அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் செயற்கை மலை முன்னோடி திட்டம். ஸோ இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிறது டெல்லியில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா இந்த செயற்கை மலையில் சில்வர் அயோடைடு, அயோடின் சால்ட்டு, NaCl, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் CO2 அப்படிங்கிறது இருக்கும். ட்ரை ஐஸ், அது ரொம்ப முக்கியமானது. ட்ரை ஐஸ் இருக்கும். இது மூணும் சேர்ந்து தான் க்ளவுட் சீடிங் வந்து பண்ணுவாங்க. இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா IIT காரக்பூர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிறது அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற குண்டு இது வந்து நிலத்தை ஊடுருவி தாக்கக்கூடியது. INS தமால் வந்து இந்திய போர்க்கப்பல். அண்ட் 7 கண்டங்களில் மலையேற்றம் பண்ணது யாருன்னா முத்தமிழ் செல்வி அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தகோ ஏரி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில். கவர்மெண்ட் மார்க்கெட் மூலம் டிஜிட்டல் கொள்முதலில் முதலிடம் வந்து UP. அண்ட் நகர்ப்புற தேர்தலுக்கான இந்தியாவின் முதல் மொபைல் அடிப்படையிலான மின்னணு வாக்குப்பதிவு முறை பீகாரில் பண்ணியிருப்பாங்க. 51வது உச்சி மாநாடு G7 உச்சி மாநாடு ஆல்பர்டா கனடாவில் நடந்திருக்கும். அடுத்த மாநில தகவல் ஆணையம் நம்ம ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005 அக்டோபர் 12 RTA ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க. 19(1)A 2019 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணதில் டென்யூர் வந்து 3 years இல்லைனா 65 ஏஜ் அப்படிங்கிறது. ஸோ இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ 3 years அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதோட தலைவர் ஷக்கீல் அக்தர் வந்து இருப்பார். 1+5 இதோட மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016. ஸோ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபில் 4% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன்லேயும் 4%. மாம்பழ கூழ் தயாரிப்பு இதுக்கு GST வந்து 12% இருந்திருக்கும். ஸோ இப்போ GST ஸ்லாப் தான் நமக்கு 2025 செப்டம்பர் 22ல் 2ஆக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, 5 and 18. ஸோ இப்போ இது கிடையாது. SCO மாநாடு சைனாவில் நடந்திருக்கும். 2001 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பெய்ஜிங். சமூக நீதி காவலர் VP சிங் இவரோட சிலை வந்து எக்மோரில் வச்சுருப்பாங்க. 1989 to 90ல் CM-ஆக இருந்திருப்பார். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலமாக பதவியை இழந்த முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இவர் தான். பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். 2024ல் பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ் ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினம். SDG இண்டெக்ஸில் இந்தியா 99வது பிளேஸில் இருக்கும். ரேங்க் ஸோ இந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா 67, ஓகேவா. ஆக்சுவலாக நமக்கு இந்தியா தமிழ்நாடு அந்த ரேங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 7 தான் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்பு பாச்சி திருவிழா அசாம். அடுத்து இளம் பெண்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் நவ்யா, நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே வருது. 16லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க அட்லீஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் எய்ம்ஸ் டு ட்ரைன் தம் இன் நான் ட்ரெடிஷ்னல் ஜாப் ரோல்ஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆஃப் கிரிட் 5 MW க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதானி குரூப்பு. இந்தியாவோட 3வது முழு கல்வியறிவு மாநிலம் திரிபுரா. ஃபர்ஸ்ட் மிசோரம், அடுத்து கோவா, திரிபுரா. ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்டு அப்படிங்கிறது பிரேம் பிரகாஷ் அவரோட புக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியம் 4ல் சுபான்ஷு சுக்லா அவர்கள் போயிருப்பாங்க. 1984ல் ஃபஸ்ட்டாக வந்து ராகேஷ் வர்மா அவர்கள் போனாங்க. அதுக்கப்புறமா போனது இவர் தான் விண்வெளிக்கு. கோல்டன் ஸ்பைக் மீட் அப்படிங்கிறது நீரஜ் சோப்ரா சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. சாகர் கவாச் அப்படின்னா கவாச்னாலே பாதுகாப்பு தான். அப்போ கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை இது. ஸோ இது 6 months ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. ஸோ இப்போ கடலோர மாவட்டங்களோட லென்த்து 2025 ரிப்போர்ட் படி 1068.69 கிலோமீட்டர். 68-69. ஸோ இது ஓல்டு டேட்டா. சொல் புதிது கூட்டம். ஸோ இது வந்து நமக்கு புதுசாக வந்து தமிழ் வளர்ச்சி துறையில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. அடுத்த HIV பரவலை முடிவுக்கு கொண்டு வருதல்ல WHO தங்க நிலை அடைந்த முதல் ஆப்பிரிக்க நாடு போட்ஸ்வானா. பெங்களூரில் நீர் பாதுகாப்பை அதிகரிக்க திட்டம் யாருன்னா வேர்ல்டு பேங்கு. அண்ட் இந்தியாவில் முதல் மைக்ரோ துணை மின் நிலையம் நியூ டெல்லியில் டாடா பவர் அவங்க சார்பில் வைக்கிறாங்க. ஜப்பான் கூட இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் RBIயோடது
கேண்டிடே ட்ராஃபிகலிஸ், இது வந்து ஒரு ஃபங்கஸ். ஓகேவா, ஃபங்கஸ். ஸோ ஃபங்கஸ் எது, வைரஸ் எது, பாக்டீரியா எதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புரோட்டோசோவா எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல், வெளியுறவு அமைச்சகத்தோட தொடர்புடையது. இந்தியாவோட முதல் ஏஐ இயங்கும் ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு டெல்லி துவாரகா விரைவு சாலை. அடுத்தது இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் எதுனா டாடா குரூப்பு. அண்ட் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் ஜூன் 26. அண்ட் வாட்டர் பில் திட்டம் ஜூன் 28 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் அந்த குழந்தைங்க தண்ணி கரெக்டாக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 11 o'clock ஒருக்கா, 1 o'clock ஒருக்கா, 3 o'clock பெல் அடிப்பாங்க. அந்த டைமில் அந்த தண்ணி வந்து குடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து கேரளாவில் கொண்டு வந்திருப்பாங்க 2023. அதை பார்த்து தமிழ்நாட்டில் 25 கொண்டு வந்திருக்காங்க. அம்ருத் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூன் 25, 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் வந்து கழிவுநீர் மேம்பாடு, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ், ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 500 சிட்டிஸில் வந்து இது கொண்டு வராங்க. அம்ருத் வந்து 500 சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி எப்படின்னா 100. இந்தியாவோட ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் காரிடார் ராஜஸ்தானில். அடுத்து சஃபாய் அப்னவ் பீமாரி பஹாவோ அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். ஸோ இது வந்து ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது தான். அடைப்பட்ட வடிகால், தேங்கி நிற்கும் நீர் ரிலேட்டடாக இது பண்ணுறது. இந்தியாவோட முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் ஆரலம் வனவிலங்கு சரணாலயம். அடுத்த நேட்டோ மாநாடு நெதர்லாந்து ஹாகில் நடந்திருக்கும். ஏஐஐபி முதல் பெண் தலைவர் ஜியாப் அப்படிங்கிறவங்க. த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிறது ஷிகர் தவானோட புக்கு. வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே ஜூன் 27. ரா உளவு பிரிவோட தலைவராக பராக் ஜெயின் நியமிக்கப்பட்டிருப்பார் 2 இயர்ஸ்க்கு. அண்ட் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2024 February கொண்டு வந்திருப்பாங்க. 72,000 வீடுகள் வந்து கட்டு கொடுக்கறது. ஆக்சுவலாக இது வந்து 2 இயர்ஸில் 2030 டார்கெட்டு நமக்கு குடிசையில்லா தமிழகம் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பாறை ஓவிய தொகுதி கண்டுபிடிப்பு வாணியம்பாடி திருப்பத்தூரில். புதிய கற்கால மக்களோட பெரிய பாறை தொகுதி. தேசிய மஞ்சள் வாரியம் நிசாமாபாத் தெலுங்கானாவில். அண்ட் இந்தியாவோட மதிப்புமிக்க உணவு நிறுவனம் அமுல். ஓகேவா. ஸோ தேசிய புள்ளி விவர தினம் எது அப்படின்னா ஜூன் 29 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. பிசி மஹாலனோபிஸோட பர்த்டே. கராய் ஒட்டகம் குஜராத்தில் இருக்குது. ஆப்ரேஷன் சக்ரா சிபிஐயோடது. டு சைபர் கிரைம் இன்வால்விங் மியூல் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த செயல்படுத்தப்படாத நிலைமையில் இருக்கிற அக்கௌண்ட்ஸு, ஸோ அதில் எல்லாம் வந்து ஏதாவது கிரைமில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் ஆப்ரேஷன் சக்ரா சிபிஐயோடது. எஸ்பிஐ சுகம்யா பாரத் செயலி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சமூக நீதி அதிகாரம் அளித்தல் அமைச்சகம். மாற்றுத்திறனாளி முதியோர் குடிமக்களுக்கான அணுகலை வலுப்படுத்துறதுக்கு. இந்தியாவோட நம்பர் 1 செஸ் பிளேயர் பிரக்யானந்தா. எ பில்லியன் பட்டர்ஃப்ளைஸ் எ லைஃப் இன் கிளைமேட் அண்ட் சாயோஸ் தியரி அப்படிங்கிறது ஜெகதீஷ் சுக்லாவோட புக்கு. ஓகே. ஸோ இதான் வந்து ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.